வாழ்க வளமுடன். ஸ்ரீ குமரன் ஜோதிடம் உங்களை இருக்கரம் கூப்பி அன்புடன் வரவேற்கிறது. இந்த பதிவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னா, ராகு கேது பெயர்ச்சி 2025 மிதுன ராசிக்கு எப்பேற்பட்ட நட்பலனை ஏற்படுங்கிறத இந்த பதிவில் பார்க்கலாம். கால புருஷனுக்கு மூன்றாவது ராசி, உங்களுடைய ராசி பகவான் புத பகவான். புதன் ஆதிக்கம் உள்ள ராசி, காற்று ராசி. எதையுமே தொலை தொடர்பு, ஒரு வெளிநாட்டிலேருந்து நீங்கள் அங்கே போய் பாக்கியத்தை அடைகிறது, அதனால் இன்டர்நெட்டு, தொலை தொடர்பு உள்ள ராசி உங்களுடைய ராசி. எதையுமே புத பகவான் எதையுமே சிங்க் ஆகக்கூடிய ராசி. எதுலேயுமே ஒரு நட்பாக இருப்பீங்க, நளினத்தன்மை இருக்கும் உங்களுக்கு. எதுலேயுமே வளைந்து நெளிந்து போகக்கூடிய ஆள் அது நீங்கள் தான். உங்களுடைய ராசி நாதன் சுபத்தன்மையோடு இருக்கும்போது, உங்கள் ராசிக்கு யோகமான தசாபுக்தி நடக்கும்போது உங்களுக்கு கோச்சார ராகு கேதுக்கள் எப்பேற்பட்ட பலனை ஏற்படுத்துவாங்கன்றத நம்ம இந்த பதிவில் விரிவாக பார்க்கலாம். உங்கள் ராசியில் குரு பெயர்ச்சி ஆகி உங்கள் ராசிக்கே வர போகிறார். உங்கள் ஜென்ம நட்சத்திரத்திலேயே அவர் உங்கள் ராசி மேலே அமரும்போது குரு சந்திர யோகமாக உங்கள் ராசிக்கு அமைய போகுது. குரு பகவான் உள்ளே நுழையிறனால குரு சந்திர யோகமாக உங்களுக்கு அது சிறப்பாக செயல்படும். அதே மாதிரி ராகு பகவான் உங்களுடைய ராசிக்கு 9ஆம் இடத்துல ராகு பகவான் வரப்போகிறாரு. 3ஆம் இடத்துல கேது பகவான் வரப்போகிறார் பெயர்ச்சியாகி. 9ஆம் இடத்து ராகு தொலைதூர பயணம். 9ஆம் இடங்கிறது நம்மளுடைய பூர்வீக ஸ்தானம், பாக்கியஸ்தானம். நம்மளுடைய போன ஜென்மம், அதுக்கு முன்னாடி ஜென்மத்தில் உள்ள நம்மளுடைய பூர்வீக தொடர்பை ஏற்படுத்தக்கூடியது அந்த 9ஆம் இடம். தகப்பன் வழியில் நம்ம பிறப்பெடுக்கிறோம். அதனால் 9ஆம் இடமான நம்மளுடைய பூர்வீக கர்மா ஸ்தானத்தில் அவர் அந்த ராகு பகவான் உள்ளே நுழையும் போது, குரு பார்வை இருக்கும்போது உங்களுடைய அத்தனை பாக்கியத்தையும் அவர் நிறைவேற்றி கொடுப்பாரு. உங்களுடைய பூர்வ ஜென்மத்தில் உண்டான ஆசைகளை எல்லாம் நிறைவேற்றக்கூடிய ஒரு காலகட்டமாக இந்த காலகட்டம் அமையும். தொலைதூர பயணம். சார், குலதெய்வத்துக்கே போக முடியல, குலதெய்வம் எங்கே இருக்குன்னு தெரியல எங்களுக்கு அப்படின்னா, உங்களுக்கு குலதெய்வத்தை தேடி போகக்கூடிய பாக்கியத்தை ஏற்படுத்துவார். எந்த விதமான ஆன்மீக யாத்திரை நீங்கள் போவீங்க. ஆன்மீகத்தினால உங்களுக்கு நல்ல பாக்கியத்தை நீங்கள் அடைவீங்க. போக முடியாத ஒரு சிக்கலான ஒரு இடத்துக்கு கூட நீங்கள் போய் வருவீங்க. தொலைதூர பயணம், வெளிநாட்டு யோகத்தை உங்களுக்கு அற்புதமாக இந்த ராகு பகவான் ஏற்படுத்துவார். குரு பார்வையில் இருக்கும்போது ஒரு அற்புதமான பலனை இந்த ராகு பகவான் உங்களுக்கு ஏற்படுத்துவார். உங்களுக்கு யோகமான தசை நடக்கும்போது உங்களுக்கு சிறப்பான ஒரு பலனாக அமையும். உங்களுக்கு புதன் தசை நடந்தாலோ, அல்லது சுக்கிர தசை நடந்தாலோ, அல்லது சனி தசை நடந்தாலோ, அல்லது உங்களுடைய ராசி நாதனான புத பகவான் தசை நடக்கும்போது உங்களுக்கு அது சிறப்பான ஒரு காலகட்டமாக அமையும். கோச்சார பலனுங்கிறது நம்ம ஒரு இலையில் பரிமாறப்பட்ட ஒரு ஊறுகாய் போல தான் நம்ம எடுத்துக்கிறணும். அது முழு சாப்பாடாக நம்மளுக்கு ஆகாது. அதனால் கோச்சார பலனை எந்த இடத்துல நம்ம அதை பயன்படுத்தணுங்கிறத நம்மளுடைய ஜாதகத்தில் ஆராய்ந்து தான் பார்க்கணும். பாக்கியத்தில் ராகு பகவான் இருக்கும்போது எல்லா பாக்கியத்தையும் உங்களுக்கு அவர் ஏற்படுத்தி கொடுப்பார். தொழிலில் நல்ல முன்னேற்றத்தை ஏற்படுத்தி கொடுப்பாரு. தன வரவு உங்களுக்கு சிறப்பான இருக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக அமையும். இந்த 3ஆம் இடத்துல கேது இருக்கும்போது சகோதரர்களால் ஒரு சின்ன சின்ன தடங்கள் ஏற்படும், ஒரு தேவையில்லாத ஒரு பிரச்சனை ஏற்படும். 3ஆம் இடங்கிறது நம்மளுடைய சகோதர ஸ்தானம், வெற்றி ஸ்தானம், கீர்த்தி ஸ்தானம். உங்களுடைய சகோதரனால் ஒரு சின்ன சின்ன வம்பு வழக்கு, சண்டை சச்சரவு ஏற்படும். அது தசாபுக்தியின் அடிப்படையில் நம்ம பார்க்கணும். 3ஆம் இடம் புகழை குறிக்கக்கூடிய ஸ்தானம், வெற்றியை குறிக்க ஸ்தானம். வெற்றி ஒரு 3ஆம் இடம் முயற்சி ஸ்தானம். அதில் கேது பகவான் உள்ள நடையும் போது உங்கள் முயற்சினால் ஒரு தடங்கள் இருக்கும். அந்த தடங்களுக்கு அடுத்து தான் நீங்கள் ஒரு வெற்றி அடையக்கூடிய ஒரு காலகட்டமாக அமையும். யோகமான தசை நடக்கும்போது உங்களுக்கு சிறப்பான இந்த கோச்சார பலன் உங்களுக்கு அற்புதமாக கை கொடுக்கும். எதுலேயுமே படிக்க முடியல சார், ஒரு உயர்கல்வியில் எனக்கு அது தடங்களாகவே இருக்குது, அதை போய் என்னால் கரெக்டாக படிக்க முடியல, அங்கே பொருளாதாரம் எனக்கு சிக்கலாக இருக்குது சார் அப்படின்னா, உங்களுக்கு பொருளாதாரத்தில் நல்ல முன்னேற்றத்தை கொடுப்பாரு. அது
குரு சந்திர யோகமாக அவங்க ராசியில் செயல்படும் போது அற்புதமான ஒரு பலாபலனாக இருக்கும். 10ஆம் இடத்துக்கும் அந்த குரு பகவான் அதிபதியாக வரனால தனாதிபதியும் 10ஆம் அதிபதியும் சேர்ந்து உங்கள் ராசியில் வரப்போகிறனால உங்களுக்கு அற்புதமான ஒரு காலகட்டமாக இருக்கும். தொட்டது தொடங்கக்கூடிய வருஷமாக இந்த வருஷம் அமையும். தொழிலில் நல்ல பாக்கியத்தை நீங்கள் அடைவீங்க. ராகு பகவான் ஷேர் மார்க்கெட்டு பங்கு சந்தையில் உங்களுக்கு உயர்ந்த லாபம் அடையும். ஷீட் ஃபண்டு எந்த விதமான தொடர்புனால் ஒரு லேண்டு வியாபாரமாக இருந்தாலும் அதில் ஒரு வெற்றி அடையக்கூடிய ஒரு காலகட்டமாக இருக்கும். பங்கு சந்தையினால் ஆதாயம் எதுலேயுமே உங்களுக்கு ஒரு சிறப்பான பலனை ஏற்படுத்துவார். அவர் பார்த்திங்கன்னா ஒரு நிழல் கிரகம். நம்மளுடைய ஆசைகளை நிறைவேற்றக்கூடியது தான் ராகு பகவான். 9ஆம் இடங்கிறது தொலைதூர பயணத்தை குறிக்கக்கூடிய ஸ்தானம். தகப்பனால் நல்ல ஆதாயத்தை அடையக்கூடிய ஒரு காலகட்டமாக இருக்கும். எல்லாத்துலேயும் உங்களுக்கு ஒரு சிறப்பான ஒரு வெற்றியை ஏற்படுத்தி கொடுக்கும் இந்த 2025 என்று கூறிக்கொண்டு உங்களிடமிருந்து விடைபெற்றுக் கொள்வது உங்கள் அன்பு ஜோதிடர் கே. முத்துக்குமார். வாழ்க வளமுடன்.